அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களை பார்க்கிறது மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் பிரியமும் பாசமும் நிறைந்தவராக இருக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சியோடு காத்திருப்போம். வேதத்தில் ஒரு பகுதியை பார்ப்போம். சங்கீதம் 23:5 வசனத்துல ஒரு பகுதியை பார்ப்போம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது என்று சொல்லி நம்மளை இந்த நாளில தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதோ, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறதோ, ஜெபத்தை பெற்றுக்கொள்கிறதோ, இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்கிறதோ, நம்ம பாத்திரம் நிரம்பி வடிகிறோம். ஏன்னா தாவீதுக்கு பாத்திரம் நிரம்பி வடிந்தது. அதே போல் நமக்கு என்ன செய்யணும்? பாத்திரம் நிரம்பி வடிகிறோம். இந்த மாசத்தில நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்துகிற அந்த நாளை உலகம் முழுவதும் நினைவு கூறுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக நல்ல ஒரு தகப்பனா, ஒரு நண்பனா, ஒரு தாயாக உள்ளம் கொண்டவராக பூமியில வந்து தாய் தன் பிள்ளைக்கு பால் கொடுப்பதை போல தன்னுடைய ரத்தத்தையே நமக்காக கொடுத்திருக்கிறார். எதற்காக அந்த ரத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், பிசாசை ஜெயிக்க அவருடைய ரத்தம் தேவை, பிசாசை தோற்கடிக்க அவருடைய ரத்தம் தேவை, நம்மளுடைய பாவத்தை கழுவ அவருடைய ரத்தம் தேவை, நம்ம பாத்திரம் நிரம்பி வடிய அவர் ரத்தம் தேவை. தேவனுடைய பிள்ளைல அந்த ரத்தம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏனென்றால் அவருடைய ரத்தம் ஜெயத்துக்குரியது, அவருடைய ரத்தம் பிரகாசிக்க பண்ணுகிறது, அவருடைய ரத்தம் கனி கொடுக்க செய்கிறது, அவருடைய ரத்தம் சாட்சியாக நிறுத்துகிறது, அவருடைய ரத்தம் பொறுமையும் ஞானத்தையும் மனக்கசப்பு இல்லாதபடிக்கு சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய ரத்தமாக இருக்கிறது. அந்த ரத்தத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம இன்றைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வருஷத்துல ஒரு முறைதான் அவருடைய சிலுவையின் நாளை, ரத்த சிந்துதலை நினைவு கூறுகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. எப்பொழுதும் எந்த நேரத்திலையும் நம்மளுடைய ஜீவன் இருக்க மட்டும், நம்மளுடைய உயிர் இருக்க மட்டும் நம்ம இந்த நாளிலே அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்யணும்? இத்தனை விதமான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக அவர் ரத்தம் நம்ம சரீரத்துக்குள்ள இருந்தாலும் பரிசுத்தாவியானவரே வருவார். டைரக்டா பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியாது, பாத்திரம் நிரம்பி வடிய முடியாது. தேவனுடைய பிள்ளையில அவருடைய ரத்தத்தினால இருதயத்துல இருக்கிற மூல நரம்புல இருக்கிற, கண்கள்ல இருக்கிற, நாவுல இருக்கிற, எல்லா சிந்தனைகளில் இருக்கிற அந்த ரத்தம் வந்தாதான் பாவங்களை, அழுக்கை கழுவி சுத்திகரிச்சு பரிசுத்தப்படுத்தும் போது பரிசுத்தாவியானவர் வருவார். பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது கனி கொடுக்கிற பிள்ளைகளாக, சாட்சியா நிறுத்துகிற பிள்ளையா, மனக்கசப்பு இல்லாத பிள்ளையாக, கருத்து வேறுபாடு இல்லாத பிள்ளைகளாக, ஞானம் நிறைந்த பிள்ளைகளாக, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக, பரிசுத்தாவினாலே நிரம்பும் போது, நிரம்பி வடியும் பொழுது பிசாசு ஜெயிக்கிற வரத்தை பெற்றுக்கொள்ள, நாம் ஜெபிக்கிற ஜெபத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ள, வேதத்தை வாசிக்கக்கூடிய வல்லமையை பெற்றுக்கொள்ள, இந்த உலகத்தோட ஒத்து போகாதபடி கர்த்தருக்காக சாட்சியா நிற்கிற பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளை வாழ வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்து சாட்சியா இருக்க வேண்டும் என்றால் அவர் ரத்தம் தேவை. அதான் சொல்லுகிறான் சங்கீதக்காரன், என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது என்று சொல்லி. அவன் என்ன செய்தான்? அவனுடைய சரீரத்திலே பரிசுத்தாவி வரும்படியா அவன் பக்தி உள்ளவனாய் இருந்தான். பரிசுத்தாவினர் அவனை நிரப்பினார், பரிசுத்தாவினர் அவனுடைய சரீரத்துல இருந்தார். அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல உள்ள சவுலு கிட்ட இருந்த அசுத்தாவி ஓடுச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் வாசிக்கும் போது அந்த ஆவி ஓடுச்சு. ஏனென்றால் அவன் பரிசுத்தாவில நிறைந்தவனாய் இருந்தான். இன்றைக்கு நம்மளும் கூட நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம சரீரத்துக்குள்ள, நம்ம குடும்பத்துக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் அசுத்தாவி வருது என்றால் பாத்திரம் நிரம்பி வடிகல. இயேசு கிறிஸ்து ரத்தம் அங்க ஊற்றப்படல, இயேசு கிறிஸ்து ரத்தம் அங்க இல்ல. அதனாலதான் நம்மளால பிசாசை ஜெயிக்க முடியல, பிசாசை தோற்கடிக்க முடியல, அவனை வெட்கப்படுத்த முடியல. ஆனா நம்ம பாத்திரம் நிரம்பி பரிசுத்தாவினால் வடிய வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட வேண்டும். அவனுடைய ரத்தம் தினந்தோறும் ஊற்ற வேண்டும். இந்த மாதத்துல மட்டுமல்ல, இந்த ஈஸ்டருக்கு மட்டுமல்ல, இந்த பெரிய வெள்ளிக்கிழமைக்கு மட்டுமல்ல, எப்பொழுதும் ஊற்ற வேண்டும். வருஷம் 360 நாளும் பரிசுத்தாவினால் நிறைந்த பிள்ளைகளாய், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாய், சாட்சியுள்ள பிள்ளைகளாக நிற்க வேண்டும். பாடுகள், உத்தரங்கள், கண்ணீர்கள், கவலைகள், நெருக்கங்கள் வரும் பொழுது பரிசுத்தாவினர் உதவி செய்வார். அவர் ரத்தம் நமக்குள் இருக்கும் பொழுது திட மனசை தருவார், நம்பிக்கை தருவார். கர்த்தர் மேல் வைத்துக்கு இருக்கிற நம்பிக்கை நமக்கு நிறைவா இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் அவர் மேல் நமக்கு என்ன இருக்காது? நம்பிக்கை இருக்காது, அவிசுவாசம் வந்துடும்.
வாய்க்கு வந்தபடிலாம் பேச சொல்லும். பரிசுத்தாவி இல்லாவிட்டால், இயேசு கிறிஸ்து ரத்தம் இல்லாவிட்டால் வாய்க்கு வந்தபடிலாம் பேச சொல்லும். மனசுக்கு தோன்றதெல்லாம் சொல்ல சொல்லும். அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்தாவி நிறைந்த பிள்ளைகளா இருக்க வேண்டும். அவருடைய ரத்தம் நம்ம சரீரத்திலே ஊற்றி நம்ம இருதயத்துல கழுவி உச்சான் தலை முதல் உள்ளாங்கால் வரைக்கும் அவர் ரத்தத்தினால் நம்மளை மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது பிசாசுடைய கண்ணுக்கு இவர்கள் யார் என்று தெரியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள் இருப்பவர்களை கண்டுபிடிப்பவர்கள் யார்? எந்த வியாதி கண்டுபிடிக்கும்? எந்த பிசாசு கண்டுபிடிக்கும்? தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சம் ஒளிந்து போகும், மாம்சம் செத்து போகும், மாம்சம் அகற்றப்படும், மாம்ச சிந்தை அழிந்து போகும். ஒரு நீதிமானுக்கு என்ன செய்யாது? மாம்ச சிந்தை வராது. தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுது நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த ஆவியில நிரம்பி செபிப்போம். பரிசுத்த ஆவியில நிரம்பி செபிப்போம். பரிசுத்த ஆவியில நிறைந்து இப்பொழுது இருப்போம். ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோப்பா, மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே மே துதிக்கிறோம். வல்லமுள்ளவரே மே துதிக்கிறோம். கிருபை உள்ளவரே மே துதிக்கிறோம். அன்புள்ளவரே மே துதிக்கிறோம். இந்த நாளை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால என் தேவனாய் கர்த்தாவே, எங்கள் பாத்திரம் நிரம்பி வடியட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் கர்த்தருடைய ரத்தம் நிரம்பி வடியட்டும். கர்த்தா, ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளேயும் நிரம்பி வடியட்டும். கர்த்தருடைய ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே இருக்கும்படியா செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உங்களுடைய ரத்தத்தை ஊற்றும். அன்பு தேவனுடைய பிள்ளைகள் பார்க்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், இயேசுவின் ரத்தத்தை அறிக்கை பண்ண போகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உங்க ரத்தத்தை ஊற்றுங்க. பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. ஆண்டவரே, அவள் சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவள் பாத்திரத்துல நிரம்பி வடியட்டும். இருதயத்துல நிரம்பி வடியட்டும். ஆண்டவரே, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமுள்ள பிள்ளைகளாய், சாட்சியுள்ள பிள்ளைகளாய், சமாதானத்தின் பிள்ளைகளாய், மனமகிழ்ச்சியின் பிள்ளைகளாய், ஆண்டவரே, கண்ணீரிலிருந்து விடுதலை, துக்கத்திலிருந்து விடுதலை, கவலையிலிருந்து விடுதலை பெற பிள்ளைகளாக இருக்கும்படியாய் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்க பிள்ளைகள் மேல உடைய ஆணி பாய்ந்த கையை வைத்து இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கு நினைக்கிற பிள்ளைகளா இருக்கும்படியாய் துதிக்கிறோம். அன்றைய குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்கள், அன்றைய வியாதிகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், கர்த்தாவை எல்லாவற்றையும் எடுத்து போடு. நான் ஏன் இருக்க வேண்டும்? நான் தற்கொலை பண்ண வேண்டும்? நான் சாக வேண்டும்? நீ செத்து போ என்று சொல்லுகிற அசுத்த ஆவிகளை வெளியேற்றும். அப்படி உள்ள சகோதரிகளை கர்த்தர் தொடும்படியாய் துதிக்கிறோம். சகோதரர்களை தொடும்படியாய் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்க ரத்தத்தை அறிக்கை பண்ணுகிற எந்த நாவும் தேவையில்லாத வார்த்தை பேசாது என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, நீங்கள் அப்படி கூட இருந்து பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யும்படியா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஏசப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். அவர்கள் வீட்டுக்குள்ள ஊற்றும். கடன் பிரச்சனையை ஒழித்து கட்டும். கர்த்தாவே, வருமானம் இல்லாமல் தரித்திர நிலைமையில் இருக்கிற அசுத்த ஆவிகளை அப்புறப்படுத்தும். ஆசீர்வாதத்தை வரவிடாம தடுக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி என் தேவன் கட்டி போடும்படியாச்சு. ஏசப்பா, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களை நம்பின பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ நம்பி இருக்கிறாய், வெட்கப்பட்டு போக மாட்டாய் என்று சொன்னதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது கூட நாம் தொடர்ந்து இதோ ஜெயம் வருகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே என்ற புஸ்தகத்தின் உதவியோடு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை 201 முதல் 300 முடிய உள்ள வாசகங்களை நான் சொல்லி நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை செய்வோம். வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். பாவிகளுக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவியாகிய எனக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் சாபமான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். குற்றமில்லாத ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வஸ்திரங்கள் உரியப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். முகத்தில் காரி துப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். முள்முடி சூட்டப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பரியாசம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களால் தூசிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம்.
பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சாலமோனிலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். யோனாவிலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தாவீதின் சிங்காசனத்தை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முடிவில்லாத ராஜ்யத்தை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமையான காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்தமுள்ள நாமத்தை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பராக்கிரமம் செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தாழ்மையானவர்களை உயர்த்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஐஸ்வர்யமுள்ளவர்களை வெறுமையாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உருக்கமான இரக்கமுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தரிசனமாகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அழிவில்லாதவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வெண்வஸ்திரம் தரித்தவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கொலை செய்யாதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வஞ்சனை செய்யாதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுள்ளோரின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகலவிதமான ஆறுதலின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பொய்யுரையாத தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை விசாரிக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மேன்மையுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிபூர்ணமாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சத்தியம் உள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உலகத்திற்கு ஒளியானவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவன் உண்டாயிருக்க வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிபூர்ணப்பட வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மெய்யான திராட்சை செடியான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உலகத்தை கண்டித்து உணர்த்தும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை தெரிந்து கொள்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியினால் கட்டளையிடும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எடுத்துக்கொள்ளப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அப்போஸ்தலருக்கு தரிசனமாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இழந்து போனதை மீண்டும் கொடுப்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அந்நிய பாசைகளை கொடுப்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுள்ள ஆவியை கொடுப்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியின் முதல் பலன்களை கொடுப்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வேலைக்கு தக்க கூலியை கொடுப்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சுயாதீனத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அதிகாரம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தரிசனங்களை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வெளிப்பாடுகளை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மேகத்தினூடே ஏறி சென்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மறுபடியும் வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முழக்கத்தோடு வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வீடு முழுவதையும் நிரப்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
நாவுகளை அக்கினியாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புறஜாதியாரை கலங்க வைக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அற்புதங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அடையாளங்களை நடப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனால் எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சந்தோஷத்தினால் நிரப்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவாதிபதியான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரித்தோரிலிருந்து எழும்பின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அற்பமாய் எண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மூளைக்கு தலைக்கல்லான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முச்செடியில் தரிசனமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அக்கினி ஜுவாலையாய் தரிசனமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆபிரகாமின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஈசாக்கின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். யாக்கோபின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நன்மை செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பேதுருவை காவலில் இருந்து விடுதலையாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூமியை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சமுத்திரத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உலகங்களை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்திலிருந்து மலைகளை தந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். செழிப்புள்ள காலங்களை தரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்தத்தை பலனாய் தரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சொல்லி முடியாத ஈவுகளை தரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முடிவில் நித்திய ஜீவனை தரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நாம் இமட்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கூட இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் என்ற புஸ்தகத்தில் 301 முதல் 400 முடிய உள்ள வாசகங்களை சொல்லி நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை செய்வோம். கர்த்தருடைய நாமத்தில் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஜீவ கிரீடத்தை தரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆகாரத்தினால் எங்களை நிரப்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விசுவாசத்தின் கதவை திறக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இருதயங்களை அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இருதயங்களை சுத்தமாக்குகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முடிவு பரியந்தம் எங்களை ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சாட்சி கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சூரியனை போல பிரகாசம் உள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தயவு பண்ணி ஜீவனை காக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை புது சிருஷ்டியாய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கிருபையை அருளி செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அப்போஸ்தல ஊழியத்தை அருளி செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஞானிகளை பைத்தியக்காரராக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கிரியைகளுக்கு தக்க பலனளிக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவனை அளிக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பட்சபாதம் இல்லாத இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கிருபாதார பலியான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரத்தத்தினால் நீதிமானாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரத்தத்தினால் எங்களை மீட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தமது இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவத்தினின்று விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இனி பாவம் செய்யாதே என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரணத்தினின்று விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சத்தின்படி நடக்க கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே
உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியின்படி நடக்கச் செய்யும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்ச சிந்தை மரணம் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவிக்குரிய சிந்தை சமாதானம் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை தேவனுடைய புத்திரராய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை முத்திரித்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை பிரகாசிப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை மீட்கும் பொருளான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை நீதிமான்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் மரித்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் எழுந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களிடத்தில் அன்பு கூர்ந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் மேல் உருக்கமாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் இறங்குகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சீக்கிரமாய் வருகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அசதியா இருக்கக்கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ கிருபையை எங்களுக்கு அளித்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்கு ஆவியை அளிக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ பலனாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ ஞானமாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பலவீனமானவைகளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இல்லாதவைகளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உலகத்தில் இழிவானவைகளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். விளையச் செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்கு அஸ்திபாரமாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாயம் விசாரிக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தன்னைத்தான் வஞ்சிக்காதே என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய ஆவியினால் கழுவின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய ஆவியினால் பரிசுத்தமாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய ஆவியினால் நீதிமான்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கிரயத்துக்கு எங்களை வாங்கின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சமாதானமாய் இருக்கும்படி எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மனுஷனுக்கு அடிமைகளாகாதிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். புருஷர்களுக்கு தலையா இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இரக்கங்களின் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சோதிகளின் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆறுதலை தருபவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மரித்தோரை எழுப்புகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மரணத்தினின்று எங்களை தப்புவித்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களிடத்தில் வல்லவராய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ வல்லமினால் பிழைத்திருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அன்புக்கு காரணராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சமாதான காரணராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஸ்திரீனிடத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாய பிரமாணத்திற்கு கீழான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவ மன்னிப்பை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மீட்பை அருளின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சுதந்திரத்தின் அச்சாரமான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம்.
இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் மூளைக்கல்லான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன்னதத்திற்கு ஏறின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லாவற்றிற்கும் முந்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சபையாகிய சரீரத்திற்கு தலையான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆதியுமானவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லாவற்றையும் தமக்குள் நிலைநிற்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல பரிபூர்ணமும் தமக்குள் வாசமாய் இருக்க செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியினால் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியிலே நீதியுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவதூதர்களால் காணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆமென். சகல பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற உங்களது ஜெப தேவைகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது விலாசம்: சகோதரி ரூத் டேனியல், விடுதலையின் ஸ்தலம் 41 B/5, கைவண்டி தொழிலாளர் காலனி, எழுப்பூரணி போஸ்ட், கோவில்பட்டி 628502, தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா. எங்களது அலைபேசி எண்கள் 9866209222, மற்றொரு எண் 9865352721. எங்களது இமெயில் முகவரி josephvst@yahoo.com. எங்களது இணையதளம் www.placeofdeliverance.org. யூடியூபிலும் பிளேஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் என்று டைப் செய்து எங்களது நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம். இந்த விடுதலையின் நேரம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள். பிசாசிடமிருந்து ஜெயம் பெறுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி, கன்னடம் மற்றும் தெலுங்கு ஆகிய 6 மொழிகளிலும் MP3 CD வடிவில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். புத்தகம் மற்றும் CD தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9865352721. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.